திரு ரவீந்திரன் துரைசாமி, எதிர்த்த மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதுங்கிறது திமுக 100% தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம். அந்த சமரசத்தை திமுக செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? பாஜக கவர்னரை என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் போடணும். மாநில உரிமையாக்கும்னு மன்மோகன் சிங் இருக்கும்போது சார் கண்ணன் சார் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா சொன்னாங்க. சென்னமேனி வித்யாசாகரனே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்த ஒரு கவர்னரை, விலை போகாத ஒரு கவர்னரை தமிழ்நாட்டுக்கு போட்டார் மோடி. அதே ஜெயலலிதா அம்மையார் வரவேற்கவும் வழி அனுப்பவும் சென்னமேனி வித்யாசாகர்கிட்ட போய் நின்னாங்களா இல்லையா? ஆப்சிக்யூஸ் பிஹேவியருங்கிற வார்த்தைக்கு ஓவிய விளக்கம் ஜெயலலிதா அம்மையார் தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேனா இல்லையா? என் கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். ஸோ இன்னைக்கு கலைஞர் 1980ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? தன்னோட ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணின காங்கிரஸும் தானும் சேர்ந்தால்தான் எம்ஜிஆரை தோற்கடிக்க முடியும். எம்ஜிஆர் ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தி அல்ல. அவர் தஞ்சாவூரில் ஜெயித்திருக்கிறாரு, மதுரை மாநகராட்சியில் ஜெயித்திருக்கிறாரு. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தால் ஓட்டு கணக்கை போட்டு பார்த்தா எம்ஜிஆரை தோற்கடிச்சிடலாம். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். உன்னுடைய முடிவுகள் வெற்றியாக இருந்தால் எந்த வழிமுறையிலையும் அது ஜெயிக்கலாம். இதுதான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் தான். இந்திரா காந்தியையும் கிரியும் முழுக்க தந்தாதானே உத்தரவாதமா தருமா? உத்தரவாதமா தோத்தாச்ச மும்முனை போட்டியில தோத்து உங்ககிட்ட இருந்தவங்களாம் நீங்க என்ன ஜெயிக்க மாட்டீங்கன்னு உங்களை டிசைட் பண்ணிக்கிட்டு நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். பாஜக எதிர்ப்புங்கிறதுல சுயநலவாதம், சந்தர்ப்பவாதம், அரசியல் பல்ட்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கேடு மோசமான அரசியலை பண்ணிக்கிட்டு ஸ்டாலின் முதல்வர்னு ஜெயித்துக்கிட்டு விஜய் ஆதரிச்சுக்கிட்டு அதுக்கு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு கடைஞ்செடுத்து ஐக்கியத்தனமான அரசியலை பண்ணிட்டு உங்களை ஏமாத்துற வேலையெல்லாம் உங்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு கடுமையா இல்ல பாஜக எதிர்ப்புங்கிறது போலித்தனமானதுங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் ஒரு உணர்வோட தான் நான் சொல்றேன். வேற கடிமை இல்ல. இல்ல அதிமுகவை பாஜக பி டீம்னு சொன்ன திமுக திரு விஜய பாஜகவோட பி டீம் பண்டாரம் பரதேசின்னு சொன்னாரு கலைஞர். திரு அண்ணாமலைய பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு அரசியல் எண்ட் ஜஸ்டிஃபை அப்படி போய் ஒப்புவிப்பாங்களா? தங்களை போய் ஒப்புவிப்பாங்களா? இல்ல அல்லனா உங்களுக்கு இன்னைக்கு உள்ள அரசியல் களம் மும்முனை போட்டி களம். சாமிநாதன் சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் முக்கியம். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 2014 என்ன ஆச்சுங்கிறத அவங்க இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் நின்றுகிட்டு அப்புறம் கையை கைப்பற்றிங்கன்னு சொல்லி இல்லாத காங்கிரஸ் தான் எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்ல வேண்டிய நிலைமை பல இடங்களில் 3வது போனது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெபாசிட் இழந்தது, தருமபுரியில் எல்லாம் நம்ம அதை பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ அவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற ஒரு வெப்பன் தேவை. அந்த வெப்பன் தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்று வெற்றிகரமா ராகுலுக்கு இருக்குது, இன்னொன்று டெவலப் ஆயிட்டு வருது மோடிக்கு. இதுல வெற்றிகரமா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மோடி ஸ்டாலின் மேல வன்மம் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறாரு. 2 பேருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் போது அவருக்கு போடக்கூடிய வார்த்தைகள் வேற, ஸ்டாலினுக்கு போடக்கூடிய வார்த்தைகள் வேற. அப்போ அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னா அவங்களுக்கு மோடி தான் இருக்கிறத ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன் கலைஞர் பண்டாரம் பரதேசின்னு பாஜகவை சொன்னாரு. ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு சொல்லி என்டிஏ உருவாக்கி வாஜ்பாய் பிரதமர் 99 ஜெயிக்க இல்லையா? இல்ல இப்ப டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கல்ல திமுக. அதுல தோத்துட்டாங்கல்ல. தோத்து போன இடத்துல போர் புரிய முடியுமா? காங்கிரஸ் ஒரு முறை தானே தோத்தாங்க. 19 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க, 26 தோத்துருக்காங்க. ஒரு முறை தோத்தாலும் நீங்க தோத்தது என்ன, நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு உங்க கூட நின்னவங்க எல்லாம் உங்களை டிசைட் பண்ணிட்டு ரெட்டை வேடெல்லாம் போடுறாங்க. சிதம்பரத்துல இருந்து அவங்க தகவலுக்கு ரெட்டை வேடெல்லாம் போடுறாங்க. நீங்க நம்ம ஜெயிக்க மாட்டீங்கன்னா உங்களை டிசைட் பண்ணிட்டு போயிட்டாங்களே உங்க பங்காளிகள். இதுக்காக உங்கள்கிட்ட எலும்பு சதைமா நின்று பாஜக வைத்தவங்க எல்லாம் பதவிதான் முக்கியம்னு போயிட்டாங்களே. உங்க கூட இருக்க இல்லையே. இல்ல பாஜகவை சேர்த்துக் கொள்வதால என்ன பலம் கூடிட போகுது திமுகவுக்கு? அது திமுக தான் முடிவு பண்ணணும். பட் 2019 18 விழுக்காடு வாக்கு மோடி பிரதமர்னு அண்ணாமலை தலைமையில பாஜக 25% வாக்குகள் வாங்கியிருக்காங்க இல்லையா திமுக. அந்த சதவீதம் பாஜக வர்றதுனால 30 35 கூடுமா இல்ல இன்னும் குறையுமா? அது என்டிஏக்குள்ள டிஎம்கே வர்றதுதான் அங்க மேட்ரு. திமுக அண்ணா திமுக சேர்றதா மேட்ரு. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. அதுதான் மேட்ருங்க. தோத்து போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதா மேட்ரு. 2வது இடத்துல வந்த திமுகவும் 3வது இடத்துல அண்ணா திமுக சேர்றதா மேட்ரு. பாஜக தலைமையை திமுக அதிமுக ஏத்துக்கிட்டு ஒரு அதுதான் மேட்ரு. ஏன்னா அது கம்பல்ஷன். ஏன்னா விஜய் பெரிய உயரத்துக்கு வந்தாச்சு. 35 பிளஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரத்துக்காக ஓடுனவங்களுக்கு எல்லாம் ஒரு 6% எத்தனை சமரசங்களை பண்ணிக்கிறதுன்னு சொல்றீங்க? பாஜகவோடு சேர்வது ஒரு சமரசம், திமுக அதிமுக சேர்வது 2வது சமரசம்.
நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு 67 71 என்னென்னலாமோ விமர்சனம் பண்ண காமராஜ் ப்ரொஜெக்ட் பண்ணல. இல்ல சார், பெரிய அட்வான்ஸ் இல்ல, நான் என்ன சொல்றேன், இல்ல கரெக்ட் நெசசிட்டி. ஆனா அப்படி சேரும்போது அது அறுவடை பண்ண போறது திரு விஜயும் திரு ராகுலாவும் தானே இருக்க போறாங்கன்ற. நீங்க தனிச்சுன்னா 2வது போட்டி போடணும். திண்டுக்கல்ல 3வது தான் போனீங்க. நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னதே வச்சு நான் இதுல சபையில சொல்ல விரும்பல. தினமலர் அன்னைக்குள்ள கேஏகே பேச்சு எடுத்து பார்த்தா தெரியும். 3வது தான் போனீங்க. கோயம்புத்தூர்ல 3வது தான் போனீங்க. இப்போ நீங்க 2வது கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்க. ஆனா நீங்க 2வது வரும்போது 2வது இடத்த உங்களுக்கு உறுதி பண்ண கூட்டணி கட்சிகள் உங்களை டெசைட் பண்ணிட்டாங்க. சார், பாஜக கொள்கை எதிரின்னு தாவேகா சொல்லுது. கொள்கை எதிரியோட சேர்ந்துட்டாங்க. இவ்வளவு நாள் பாஜக எதிர்ப்பு டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. பாருங்க பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு தாவேகா பிரச்சாரம் பண்ணும். இன்னொன்னு பாருங்க, திமுக அதிமுகவும் சேர்ந்துட்டாங்கன்னு. இப்ப 3 பேரும் சேர்ந்தா அது ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்கு திரு விஜய் நான் தான் தமிழ்நாட்டை முடிவு பண்ணணும்னு சொன்னாரு எம்ஜிஆர். டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தியோட சேரலாமான்னு கேட்டாரு. என்னாச்சு? தெளிவா 37 சீட்டு ஜெயிக்கத்தானே செய்தாங்க. நீங்க இவ்வளவும் சேர்ந்தாலும் 2வது இடம் தான் வர முடியுன்றீங்க. இல்ல இப்போ உங்க பொசிஷனே வந்து 2வது இடம் திமுக இருக்குது. 3வது நியர்பை எடப்பாடி இருக்கிறாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், எடப்பாடிய மறந்துகிட்டு இல்ல நம்ம மறக்க வேண்டாம். அவரை மறக்க வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னா, பாஜக அதிமுக திமுக எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா இங்க தாவேகா காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக ஐயுஎம்எல் கூட்டணிய அடிச்சிருவாங்களா? இவங்க அமைச்சாலும் அமைக்கலனாலும் அவங்க சேரத்தான் போறாங்க. பவர் அவங்களை யுனைட் பண்ணோம். நீங்க மும்முனையா இருந்தீங்கன்னா போட்டியே இருக்காது. லாபம் கருதி தானே ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கேக்குறேன். அப்படி ஒரு லாபம் கிடைச்சிருமா? நீங்க பிரிமிஸ் கேண்டிடேட் இல்லனா நஷ்டம் ரொம்ப வரும். 2024 எடப்பாடிக்கு வந்தது. நஷ்டம் வருமா? பாஜகவோட சேரும்போது ரொம்ப நஷ்டம் வருமா? கண்ணன் சார் சொல்ற மாதிரி இஸ்லாமியர் வாக்குகளை இழக்கிறதுக்கு அந்த கட்சி தயாராகுமா? இஸ்லாமியர் வாக்கை வச்சு தான் தோத்தாச்சே. மீதி என்ன ராகுல் பிரதமர் ஐயுஎம்எல்க்கு ஹாய்தே மில்லத்துக்கு கிடைக்காத அதிகாரம்னு சொல்லும்போது எந்த இஸ்லாமியர் நிக்க போறாங்க? அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அதுல எதிர்ப்பு இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய பிரதிநிதி இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கலாம். பட் ஓட்டிங் எப்படி போகும்? ராகுல் விஜய்க்கு தானே போகும், ஐயுஎம்எல்க்கு தானே போகும். நாளைக்கு அவங்கள வச்சு ஜெயிக்க முடியல. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ்னு மோடி பிரதமர்ங்கிறது இங்க 10 விழுக்காடுக்கு மேல ஓட்டு இருக்கு. 11 விழுக்காடு எல்லாரும் பார்த்தோம். இல்ல அதான் அவங்களுக்குள்ளேயே அதுல மாற்று கருத்துலாம் ஜவாஹிருல்லாலாம் மாற்று கருத்துலாம் வச்சாரு. இல்ல இப்ப திமுக வெற்றி பெற்ற இடங்கள்லாம் முஸ்லிம்கள் கணிசமா இருந்த இடங்கள். இப்ப திருச்செந்தூர்ல அனிதா வெற்றி பெற்றதுக்கே காயல்பட்டினம் தான். அது வந்து அந்த அனிதா இருக்கும் தெளிவா இருக்கிறாரு. ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அததான் சொல்றேன். ஐஎம்எல் ஓட இருக்கும்போது அவர் சொல்றாரு. ஐஎம்எல் இப்ப இல்ல, தாவேகா காயல்பட்டினத்துல ஐஎம்எல் அப்படி ஒன்றும் பெரிதா கிடையாது. இயல்பாவே காயல்பட்டினத்துக்கு சாருக்கு நல்லா தெரியும், கலைஞர்பட்டினம்னு பேரு. அந்த அளவுக்கு அங்க திமுக ஆதரவான மோடி கூட சேர்ந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? இல்ல அது திமுகவுடைய அடிமானம். இவங்க முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, இந்துத்துவ எதிர்ப்புங்கிறது ஏதோ முஸ்லிம்களுக்காக மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்தின் எதிரியும் அதுதானே. இல்ல அப்ப நேரடியாவே அவங்க மோடியை சப்போர்ட் பண்ணிடுவாங்களே. இல்ல அவர் சொன்னதுக்கு சொன்னேன். பண்டாரம் பிரதேசம் சொன்னேன். வாஜ்பாய் வச்சு கலைஞர் ஜெயிக்கல. பேசுவோம். உத்தரப்பிரதேசத்திலேயும் முஸ்லிம்கள் கணிசமா அகிலேஷ் பக்கம் தான் நிக்கிறாங்க, ராகுல் பக்கம் இல்ல. சரி, சுருக்கமா. அதாவது இஸ்லாமியர்கள்ல கொஞ்சம் பேர் தாவேகா பக்கம் நகர்ந்திருக்காங்க. காயல்பட்டத்தையே எடுத்துக்குவோம். பொதுவா பெரும்பான்மையான வாக்குகளை திமுக வாங்கும். இந்த முறை 7000 வாக்குகள் குறைச்சல் காயல்பட்டத்துல. அதனால அதையும் யோசிப்பாங்க திமுக. இல்ல ஒட்டு மொத்தமா போயிடும்ன்ற. நானும் அப்படிதான் ரவீந்திரன் சார் சொல்றாரு. நானும் அப்படிதான் போயிடும்ன்ற. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, பேசுவோம்.